எங்கள் தளபதி வச்சிருக்கிற எல்லாமே வலிமையான மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள். ஓட்டு இருக்க இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். திருமாவளவன்னா திருப்பி பார்க்க வைப்பார் அவர் பேச்சு. வைகோன்னா அவர் பேசினா அது ஒரு தனி ஸ்டைலு. எங்ககிட்ட கம்யூனிஸ்ட்டு, இந்த 2 கம்யூனிஸ்டும் பின்னி பிடல் ஏற்றுருவோம். மோடின்னு சொன்னால் 2 மணி நேரம் மைக் இல்லாமே பேசுவோம். இப்படி கூட்டணியிலே எங்கள் தலைவர் மிக மகத்தான கூட்டணியை சேர்த்துக்கிறார். அண்மையில் பிரமலதாக்கா அவங்க கரெக்டாக முடிவு பண்ணி மனசில் வச்சுருந்தாங்க. ஆனால் சரியாக ஒரு அல்வா கொடுத்தாங்க. அந்த ஈசா மையத்தில் அன்புமணி பக்கத்திலே உட்காந்துன்னு கூட்டணி சேர்ற மாதிரியே ட்ராமா போட்டாங்க. 48வது மணி நேரம் காலையில் வந்து தளபதியை பார்த்து, தளபதி எங்கள் விஜயகாந்த் கனவுல வந்தார், நாங்கள் இங்கே தான் சேருவோம்னு சேர்ந்தாச்சு. இன்னைக்கு மோடி இன்னைக்கு தவிக்கிறார் இந்த சிலிண்டர் சப்ளையில். இன்னைக்கு இந்தியாவே மோகனை எப்போ விரட்டுவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் நம்ம சொல்லினே இருந்தோம். இந்த அண்ணாமலை கூட என்ன சொன்னோம், இந்த ஆட்டை வர மே மாதம் பிரியாணி போட்டுலான்னு. போன மேலே பிரியாணி போட்டான் எடப்பாடி. என்னை நம்பு, அடுத்த வாரம் போடுற ராஜ்யசபா சீட்டில் உங்கள் தம்பிக்கு ஒன்று போட்டுறேன்ட்டாரு. கரெக்டாக போட்டு கையில் கொடுத்துட்டாரு. எடப்பாடி போடுறேன்னு சொல்லிட்டு பொம்பளைக்கு நாமம் போட்டவன் இவன் தான், ஆம்பளைக்கு தான் நாமம் போடுவான். அந்த அம்மா பார்த்துட்டு இவன் பின்னாடி நின்னா நம்ம தேர மாட்டோம். கரெக்டாக அந்த அம்மா முடிவு எடுத்தது. இன்னைக்கு எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நம்பினை பகலினை நள்ளிரில் என்று சிம்பட் பறவைய சிறகை விழி 7 வருகிற மே மாதம் 6 தொகுதிகளையும் கிழக்கு மாவட்டத்திலே நம்முடைய தளபதியின் காலடியிலே சமர்ப்பிப்போம். இந்த கொளத்தூர் தொகுதியிலே எதிரிகள் டெபாசிட் வாங்காத விதத்திலே பணியாற்றி 2000 மருத்துவமனை தான் தரமாக ஒரு 6 பெட்டு போடலாம். ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு அரை ஏக்கர் அது மாதிரி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். இப்படி மோசடி செய்து பணத்தை சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை மோடி தள்ளின்னு போயிட்டாரு. மாம்பழம் இப்போ உட்காந்துருக்குது தைலாபுரத்தில். இதான் நிலைமை. இந்த கூட்டணி நீங்கள் எவன் 2% ஓட்டு எவனுக்காரு இருக்காதுல, எல்லாம் 1.5% 2% எல்லாம் எங்கள் தளபதி வச்சிருக்கிற எல்லாமே வலிமையான மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள். ஓட்டு இருக்க இல்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். திருமாவளவன்னா திருப்பி பார்க்க வைப்பார் அவர் பேச்சு. வைகோன்னா அவர் பேசினா அது ஒரு தனி ஸ்டைலு. எங்ககிட்ட கம்யூனிஸ்ட்டு, இந்த 2 கம்யூனிஸ்டும் பின்னி பிடல் ஏற்றுருவோம். மோடின்னு சொன்னால் 2 மணி நேரம் மைக் இல்லாமே பேசுவோம். இப்படி கூட்டணியிலே எங்கள் தலைவர் மிக மகத்தான கூட்டணியை சேர்த்துக்கிறார். அண்மையில் பிரமலதாக்கா அவங்க கரெக்டாக முடிவு பண்ணி மனசில் வச்சுருந்தாங்க. ஆனால் சரியாக ஒரு அல்வா கொடுத்தாங்க. அந்த ஈசா மையத்தில் அன்புமணி பக்கத்திலே உட்காந்துன்னு கூட்டணி சேர்ற மாதிரியே ட்ராமா போட்டாங்க. 48வது மணி நேரம் காலையில் வந்து தளபதியை பார்த்து, தளபதி எங்கள் விஜயகாந்த் கனவுல வந்தார், நாங்கள் இங்கே தான் சேருவோம்னு சேர்ந்தாச்சு. ஐயோ, அவர் ஆத்மா மன்னிக்குமா ஆன்மா மன்னிக்குமா? உங்களுக்கு ஏன்டா ஆன்மா மன்னிக்குது ஆத்மா மன்னிக்குது? எதாவது உங்களுக்கு எதுக்கு? இது வெற்றி கூட்டணி நான் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. விஜயகாந்த் கிட்ட நைட்டு குறி கேட்டிருக்காங்க, போ அந்த பக்கம் அறிவாலயம் பக்கம் அப்படின்னு உத்தரவிட்டவனே நேராக வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு எங்கள் கூட்டணி மிகப்பெரிய மகத்தான வலிமையை பெற்றிருக்குது. ஒரே ஒரு நாள் அன்னைக்கு பேசினார், 1 மணி நேரம், அவர் அரை மணி நேரம் தான் பேசினார். அம்மா என்னை நம்பு, அடுத்த வாரம் போடுற ராஜ்யசபா சீட்டில் உங்கள் தம்பிக்கு ஒன்று போட்டுறேன்ட்டாரு. கரெக்டாக போட்டு கையில் கொடுத்துட்டாரு. எடப்பாடி போடுறேன்னு சொல்லிட்டு பொம்பளைக்கு நாமம் போட்டவன் இவன் தான், ஆம்பளைக்கு தான் நாமம் போடுவான். அந்த அம்மா பார்த்துட்டு இவன் பின்னாடி நின்னா நம்ம தேர மாட்டோம். கரெக்டாக அந்த அம்மா முடிவு எடுத்தது. இன்னைக்கு எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்னைக்கு மோடி இன்னைக்கு தவிக்கிறார் இந்த சிலிண்டர் சப்ளையில். இன்னைக்கு இந்தியாவே மோகனை எப்போ விரட்டுவாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் நம்ம சொல்லினே இருந்தோம். இந்த அண்ணாமலை கூட என்ன சொன்னோம், இந்த ஆட்டை வர மே மாதம் பிரியாணி போட்டுலான்னு. போன மேலே பிரியாணி போட்டான் எடப்பாடி. ஒரு எடப்பாடிக்காக அவனை கட்சியில் விட்டு வெளியே தருதான். இன்னைக்கு எவனுமே பேசுறதுக்கு இது இல்லை. அன்னைக்கு கூட அபியுல்லா இந்த டாக்டர் நம்ம டிபேட்டில் பேசுகிறவர், அவர் தான் எச் ராஜாவை ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காரில் எடுத்துன்னு போய் காப்பாற்றினார். தளபதியை பேசுவான், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மந்திரிகளை பேசுவான், சனாதனம் பேசுவான். பேசாததே கிடையாது. ஆண்டவனுக்கே பொறுக்காமல் அப்படியே சேர்லேயே சாச்சிட்டாரு. எல்லா நேரமே கட் பண்ணிட்டார். நான் இது நியாயம்னு சொல்ல, எப்பவுமே எது ஒன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது.
இன்னைக்கு அதை கூட அவனை கூட காப்பாற்றினது. அது இல்லாமல் 2 முறை நம்ம தளபதி போய் பார்த்தாரு. இன்னைய வரைக்கும் அவன் என்ன நிலைமையிலன்னு கேட்டாங்க. 90% உடம்பு ஒன்றும் தேராது அப்படின்ன உடனே ஒரு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிங்க பிஜேபியிலேருந்து யாராவது பார்த்தாங்களா? எங்கள் தளபதியுடைய ஸ்டைல் இப்போ இந்த 5 வருஷமாக மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விருதை மனிதநேயம் மிக்க தலைவராக அந்த மனிதநேய விழா, அதனால் அதை குறிப்பிடுறேன். அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவினுடைய அவைத்தலைவர் அவர் மதுசூதனன் இறந்து போனவுடனே மிகப்பெரிய சீனியர் லீடர், ஏடிஎம்கேல சீனியர் லீடர், உடனே காலையில் போய் மலர் வளையம் வச்சு மரியாதை செலுத்தினார். இன்னைக்கு எந்த அரசியல் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அரசு மரியாதையோடு கம்யூனிஸ்டுகாரங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்திய உபகண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்வாதிகளினுடைய பேராதிக்கத்தினுடைய மத்தியில ஆளக்கூடிய அரசை ஒரு காலத்தில் விரல் வளர்த்து ஆட்டிய கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் நல்லக்கண்ணுடைய மறைவுக்கு அரசு மரியாதையோடு இன்றைக்கு அடக்கம் செய்ததை இன்றைக்கு இந்திய உபகண்டம் முழுவதும் நம்முடைய தலைவர் மனிதநேயம் மிக்க தலைவர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இந்த நம்முடைய அரசிலே என்ன குறை இருக்கிறது? ரேஷன் கடையில் தரமான பொருள் கிடைக்குது. எங்கேயாவது திமுக நம்ம கட்சிக்காரங்க எங்கேயாவது கலாட்டா பண்றாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அந்த திமுக வேட்டையே பார்க்க முடியல. இப்ப அண்ணா திமுககாரன் தான் போய் இது பண்றான், சின்னதா போராட்டம் நடத்துறான், ஏதோ பண்றான். எதை செய்தாலும் இன்றைக்கு இனி வருங்காலம் என்பது நம்முடைய தலைவருடைய காலம்தான், வேற யாருடைய காலமும் கிடையாது. அடுத்த எம்பி எலெக்ஷன் வந்ததுன்னா இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய தலைவர் இப்பயே இருக்காரு, இதுக்கப்புறமும் இருப்பார். இன்றைக்கு எந்த துறைகளிலும் மோடி என்ன பண்ணிருக்கிறாரு? விதவிதமா ட்ரெயின் விட்டுங்கிறாரு. வந்தே பாரத், வராத பாரத், எதோ போட்டு விட்டுங்கிறாரு. இந்த ரயிலால என்ன பிரச்சனை? 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து நீங்களும் நானும் போக முடியுமா? 300 ரூபாய் போற டிக்கெட்டினுடைய ட்ரெயினை விடுறான்னா விட மாட்டான். இதை கொடி ஆட்டுறதுக்கு எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து அதுக்கு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிறான், அந்த வேலையையும் வைத்துக்கிறான். ஆக இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளிலும் இன்றைக்கு ஆற்றல் மிக்க தலைவராக, மனித மிக்க தலைவராக இருப்பவருக்கு இன்றைக்கு மக்கள் முதல்வரின் தலைவருக்கு இன்றைக்கு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய விழாவாக நம்முடைய தலைவர் அவர்கள் அண்ணன் பி.கே. சேகர்பாபு ஏற்பாட்டில் இன்றைக்கு தமிழகமே வியக்கத்தக்க விதத்தில் ஒவ்வொரு கூட்டத்தையும் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் நடத்தி வருகிறார். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உடை இகழ்ந்தவர் நடுங்கு, புலியென செயல் செய்ய புறப்படும் வெளியில், நம்பினை பகலினை நள்ளிரில் என்று சிம்புட் பறவைய சிறகை விழி ஏழு. வருகிற மே மாதம் 6 தொகுதிகளையும் கிழக்கு மாவட்டத்திலே நம்முடைய தளபதியின் காலடியிலே சமர்ப்பிப்போம். இந்த கொளத்தூர் தொகுதியிலே எதிரிகள் டெபாசிட் வாங்காத விதத்திலே பணியாற்றி வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.